2025ஆம் ஆண்டின் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் 2026-27ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வைத்தியநாதன் உள்ளிட்ட உங்கள் அனைவரும் வருவதற்கு வரவேற்று நிகழ்ச்சி முதலாவதாக ஒரு வரவேற்பு பாடல் ஒன்றை பாட அன்பு மாணவியை அன்போடு அழைக்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினருமான ரோட்டரி கே வைத்தியநாதன் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கரவொலி எழுப்பி சார் அவர்களை மேடைக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
உலகத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்ந்தின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நாம் நினைக்கும் சொல்லும் செய்யும் விஷயங்கள் உண்மையானதா, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா, இது நல்லெண்ணத்தையும் மேம்பட்ட நட்புறவையும் ஏற்படுத்துமா, அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா? அதைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து தற்போது இசைக்கப்படுகிறது. நான்காம் ஆண்டில் வீராணம் லேசிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய மிக சிறப்பான ஒரு தலைவராக இருந்து செயலாற்றிய ரோட்டரியன் ஜி அந்தோனிசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அனைவருக்கும் வணக்கம். இந்த 4ஆம் ஆண்டு பணியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள 2026-27ஆம் ஆண்டிற்கான டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், மேயர், கவர்னர் ரோட்டரின் ஐயா வைத்தியநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நமது சங்கத்தின் 4ஆம் ஆண்டிலேயே துணை ஆளுநர் பதவியை தக்க வைத்துக் கொண்ட நமது சாசன தலைவர் ரொட்டேரியன் சி ஆரோக்கியதாஸ் நேஷனல் கவர்னர் 2024-25 அவர்களை வருக வருகிறது வரவேற்கின்றேன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது டீன் சார்பில் வந்திருக்கின்ற ரொட்டேரியன் ஆனந்தன் சார், விசிட்டர் செந்தில் ப்ராஜெக்ட் அவர்களையும் வருக வருகிறது வரவேற்கின்றேன். இன்று பணியேற்பு பெற இருக்கின்ற, இன்று தலைவராக பணியேற்பு பெற இருக்கின்ற ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் அவர்களையும், செக்ரட்டரியாக பதவியேற்கின்ற ரொட்டேரியன் எஸ் எம்பி அவர்களையும், பொருளாளராக பதவியேற்கின்ற டீச்சர் ரொட்டேரியன் பி அமுதா அவர்களையும், உதவி தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஆர் புவனாம் சார் அவர்களையும், வைஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஆர் தங்கத்தம்பி சார் அவர்களையும், பிரசிடென்ட் எலக்ட் வருங்கால தலைவர் ரொட்டேரியன் சி பழனிவேல் சார் அவர்களையும், எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ரொட்டேரியன் சி ஆரோக்கியதாஸ் அவர்களையும், ரொட்டேரியன் எம் இளங்கோவன் சார் அவர்களையும், சட்டம் ரொட்டேரியன்
ஆர் அசோக் சார் அவர்களையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். 2024 செயலாளர் ரொட்டரி கமலக்கண்ணன் அவர்களையும் 2023-24 பொருளாளர் ரொட்டேரியன் மேடம் காந்திமதி அவர்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் குடும்பத்தார்களையும் அவர்களையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். புதிய உறுப்பினர்கள் அண்ணன் ராஜேந்திரன் சார் அவர்களையும் டாக்டர் யூசுப் ஆதம் டாக்டர் அவர்களையும் 3 காளிதாஸ் அவர்களையும் 4 அண்ணன் என்கின்ற அதிபர் மருந்தாளர் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். அவர்கள் குடும்பத்தார்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். நமது ஜோன் செக்ரட்டரி எங்களால் அன்பாடைக்கப்படும் டேவிட் சார்லஸ் அவர்களையும் வரவர்கள் வரவேற்கின்றேன். மற்றும் மற்ற கிளப்பிலிருந்து வந்திருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் வரவேற்று வரவேற்கின்றேன். ரொட்டேரியன் இளங்கோசான் அவர்களையும் வரவேற்று வரவேற்கின்றேன். மேலும் எங்கள் சொந்தம் என்று சொல்லலாம். ஓடகிரி எங்களுக்கு நிறைய சொந்தம் இருக்கு. அவங்க நாங்கள் போயிடுவோம், அவங்க எங்களை வந்துருவாங்க. ஓடகிரிலிருந்து வந்திருக்கும் ஓடகிரி சங்கத்தின் தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் அவர் கூட வந்திருக்க அனைவரையும் வருகிறவர்கள் சங்கத்தின் இந்த விழாவுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற விழிகள் அமைப்பு மற்றும் சங்கத்தின் சார்பாக சங்கத்தில் உழைத்த அத்தனை உள்ளங்களையும் வருகிறவர்கள் வரவேற்று வருகிறேன். முதல் 2 வருஷத்துல நாங்கள் படாபாடுபட்டோம். நலத்திட்டம் நிறைய செஞ்சிருக்கோம். ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கோம். சிறப்பாக பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு வரும் தலைவருக்கு என்னால் முடிந்த உதவியை மீண்டும் நல்ல இந்த சங்கம் வளர என்னால் முடிந்த உதவி செய்ய என்று உதவி கூடி மீண்டும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். முழு சந்தா தொகையும் செலுத்திய ரொட்டேரியர்களுக்கு சிறப்பு பரிசாக தலைவர் திரு அந்தோணிசாமி ரொட்டேரி அந்தோணிசாமி அவர்கள் வழங்க இருக்கிறார். முதலாவதாக தனது சொந்த செலவிலே அந்த தொகையை அந்த காயினை அவர் வழங்கி சிறப்பிக்கிறார். முதலாவதாக ரொட்டேரி இப்போது தற்போது ஏஜி சி ஆரோக்கியதாசர் அவர்கள் அந்த காயினை பெற உள்ளார். எண்ணற்ற திட்டங்களை நாம் சென்ற ஆண்டு செயல்படுத்தி இருந்தாலும் அந்த திட்டங்களை வரிசையாக தொகுதி இப்பொழுது சொல்ல இயலாத நிலையில் மிகச் சுருக்கமாக ஆண்டறிக்கை வாசிக்க நமது வீராணா தேசியுடைய துடிப்புமிக்க இளைஞர் சங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் தன்னை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் 2023-24 செயலர் ரொட்டேரியன் எம் கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வீராணா தேசிய ரொட்டரி சங்கம் சேவை திட்டங்கள் பல செய்தாலும் சுருக்கமாக சொல்லுகின்ற என்று ஏஜி அவர்கள் கேட்டுக்கொள்வது ஜூலை 2023 முதல் ஜூன் 30 வரை நாங்கள் செய்த சேவை திட்டங்களை சத்திர சுருக்கமாக 10 முத்தையற்றும் சொல்கிறேன். 29/6/2023 அன்று 2023-24 ஆண்டிற்கான தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் காட்டுமன்னார் கோயில் ராஜலட்சுமி திருமண மகாலில் பல்வேறு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 1/7/2023 அன்று உலக மருத்துவ தினம் மற்றும் தேசிய பட்டய கணக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. 5/7/2023 அன்று நமது மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் சிக்னேச்சர் ப்ராஜெக்டான அன்னபூர்ணா திட்டம் அரசு மருத்துவமனையில் உள் மற்றும் புறநோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. 11/7/2023 அன்று உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோயில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு கட்டுரை, ஓவியம், பேச்சு போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. 15/7/2023 அன்று கருமவீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. ருத்ரதுரை பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் விழா சீரும் சிறப்பாக நடத்தப்பட்டது. 20/7/2023 அன்று உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு வீராணாபுரத்தில் செயல்படும் அருள்மொழி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. 26/7/2023 அன்று பெண்களின் முக்கியத்துவம் குறித்து ஆசிரியர் நமது ரொட்டேரியன் அமுதா அவர்களின் முன்னிலையில் கண்டமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் கல்வி விழிப்புணர்வு குறித்து கருத்தரங்கம் ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட்டார். 30/7/2023 அன்று அன்னபூர்ணா திட்டத்தை முன்னிட்டு காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 6/8/2023 அன்று ரஜாக் நகர் உத்திரசோலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட
திருமதி முத்துலட்சுமி கனகசபை குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. 19/8/2023 உலக புகைப்பட கலைஞர் தினத்தை முன்னிட்டு காட்டுமன்னார் கோயில் புகைப்பட கலைஞரை வாழ்த்தி பரிசீலிக்கப்பட்டது. 19/7/2023 2023 ஆண்டிற்கான நேஷனல் பில்டர்ஸ் அவார்ட் ஆசிரியர் தினம் மற்றும் பொறியாளர் தினத்தை முன்னிட்டு தற்போதைய சிறப்பு விருந்தினர் திரு வைத்தியநாதன் சார் அவர்கள் முன்னிலையில் பொறியாளர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. 30/9/2023 அரசு மருத்துவமனையில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. 1/10/2023 சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு வள்ளலார் வழிபாட்டு மன்றத்தில் யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. 15/10/2023 சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டாமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் குளக்கரையில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. 15/10/2023 மாவட்ட ஆளுநர் வருகையின் போது அதிகாரப்பூர்வ வகையாக நடத்தப்பட்டது. சாரதா ரெசிடென்சியில் பிரமாண்ட முறையில் நடைபெற்றது. 21/10/2023 சே நோ டு பிளாஸ்டிக் என்ற தலைப்பில் மாவட்ட என்விரான்மென்ட் சேர்மன் திரு இளங்கோவன் அவர்கள் தலைமையில் கடைத்தெருவில் உள்ள பொதுமக்களுக்கு 500க்கும் மேற்பட்ட துணிப்பைகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 11/12/2023 ஆண்களுக்கான 50 கிலோ இடைப்பிரிவில் கபடி போட்டி நடத்தப்பட்டு முதல் பரிசாக ரூபாய் 50,000 மதிப்புள்ள கேடயம் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. 11/2/2024 அன்று ராஜீவ்காந்தி மேல்நிலைப்பள்ளி செல்லும் வழியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. 1/3/2024 அன்று வீராணத்தில் செயல்பட்டு வரும் தாய்வீடு முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 9/3/2024 அன்று அருள்மொழி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் வீராநிலையத்தில் இணைந்து மாபெரும் கண் பரிசோதனை முகாம், இயற்கை பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. கடந்த ஓராண்டாக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் ரொட்டேரியன் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீராணம் லேக் சிட்டி ரோட்டர் சங்கத்துடைய புதிய தலைவர் பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள ரொட்டரி டி ரவிச்சந்திரன் சார் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். 2024-25 ஆண்டுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ள ரொட்டரி டி ரவிச்சந்திரன் சார் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் வட்டம் கூடுவெளி சாவடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் திரு தனபால் திருமதி தனலட்சுமி தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர். இவருக்கு 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு. தலைவராக பொறுப்பேற்க உள்ள டி ரவிச்சந்திரன் சார் அவர்கள் எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரியில் விலங்கியல் பாடத்தில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்தவர். இவரது மனைவியின் பெயர் திருமதி ஆர் கலைச்செல்வி. இவரும் தனது கணவரை போல் அதே கல்லூரியில் விலங்கியல் பாடத்தில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்திருக்கிறார். ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் கலைச்செல்வி தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். மகள் ஆர் வர்ஷா பிடெக் ஐடி முடித்தவர். தற்போது சென்னை டெக் மஹிந்திரா நிறுவனத்தில் ஐடி துறையில் பணிபுரிகிறார். மகன் ஆர் ராகுல் பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தவர். மற்றொரு மகன் ஆர் ராஜேஷ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து படித்துக் கொண்டிருக்கிறார். தலைவராக பொறுப்பேற்க உள்ள டி ரவிச்சந்திரன் சார் அவர்கள் சென்னையில் சிறிது காலம் விற்பனை பிரதிநிதியாக பணிபுரிந்தவர். பிறகு 2017 ஆண்டில் தன்னுடைய சொந்த ஊரில் வர்ஷா ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை நிறுவனத்தை சிறிய அளவில் தொடங்கினார். பின்னர் தான் தொடங்கிய தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு தற்பொழுது ஆர்கே ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் பெரிய தொழில் நிறுவனமாக அதை உயர்த்தி மண்ணை மாநகரின் பெரும் தொழிலதிபர்களின் ஒருவராக தன்னை உயர்த்தி கொண்டுள்ளார். பெரும் சாதனையாளராக ஒரு உயர்ந்த நிலையை தற்போது எட்டியுள்ளார். 2 கரம் நீட்டி இறைவனை தொழுவதை விட 1 கரம் நீட்டின் ஏழைக்கு உதவு, அதுவே உண்மையான இறைதொண்டு என்று மொழிந்த அன்னை தெரசாவின் வைர வரிகளுக்கு இலக்கணமாய் எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து தன்னாலான உதவிகளை செய்து வருகிறார். ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். எண்ணிய எண்ணியாக எய்து எண்ணியார் திண்ணியராக பிரிந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் மகத்தான குரலுக்கு இணங்க தன் மனதில் எண்ணியவற்றை செயல்படுத்துவதில் உறுதியுடையவர்களே தம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இந்த வாழ்ந்து காட்டியவர் ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் அவர்கள். ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் அவர்கள் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்துடைய 2024-25 ஆண்டிற்கான புதிய தலைவராக பொறுப்பேற்பதில் வீராணம் லேக் சிட்டி பெருமை கொள்கிறது. அவரை வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டுடைய புதிய தலைவர் பொறுப்பேற்பு நிகழ்வு காலம் மாற்றுதல்
மற்றும் சுத்தியல் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. 2023-24 ஆண்டுடைய சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்திய தலைவர் திரு அந்தோணிசாமி அவர்கள் புதியதாக தலைவர் பொறுப்பேற்க உள்ள ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு காலர் மாற்றி கொடுக்கின்றார். சுத்தியலை வழங்குகிறார். அடுத்ததாக 2023-24 ஆண்டில் செயலாளராக ஆர்வமுடன் துடிப்புடன் செயலாற்றிய ரொட்டேரியன் ஆர் கமலகண்ணன் அவர்கள் 2024-25 ஆண்டின் புதிய செயலாளர் ரொட்டேரியன் எஸ் ஹென்றி அவர்களுக்கு சாசன சான்றிதழை வழங்கி பொறுப்புகளை ஒப்படைக்கின்றார். அடுத்ததாக 2023-24 ஆண்டில் சிறந்த பொருளாளராக செயல்பட்ட ரொட்டேரியன் எம் காந்திமதி அவர்கள் புதிய பொருளாளர் மற்றும் தேசிய மாநில அளவில் நல்லாசிரியர் விருது பெற்ற ரொட்டேரியன் பி அமுதா மேடம் அவர்களுக்கு பொருளாளர் பொறுப்பு ஆவணங்களை முறையாக ஒப்படைக்கின்றார். டிஜி அவர்கள் முதல் பெண்மணிக்கு தற்போது முன்னாடி வந்து மரியாதை செலுத்துகிறார். Vice President Rotarian R. Mugunathan sir, Rotarian R. Thangathambi sir, Rotarian G. Anthony, Rotarian C. Paranival, Rotarian C. R. Vikas, Rotarian Dr. K. Muhammad சங்கத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்கும் ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் என்னும் நான் எனது பணிகளை சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செவ்வனே செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். பன்னாட்டு ரோட்டரிக்கும் மாவட்டத்திற்கும் மண்டலத்திற்கும் நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் என்னால் இயன்ற அளவு ஒத்துழைப்பு நல்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன். இன்று முதல் வீராணம் லேசிக் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக ரொட்டேரியன் டி ரவிச்சந்திரன் அவர்கள் பரந்த கரவுடன் பொறுப்பேற்கிறார் என்பதை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2024-25 ஆண்டிற்கான சந்த தொகை முழுமையாக வழங்கிய ரொட்டேரியன்களுக்கு நினைவு பரிசு தற்போது வழங்கப்படுகிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் அவர்கள் தனது சொந்த செலவில் நினைவு பரிசை வழங்குகின்றார். அதற்கு முன்பாக கூடுதலாக ஒரு தகவல், நமது வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய சாசன தலைவரும் மாவட்ட துணை ஆளுநருமான இந்த PHC விருதை பெறக்கூடிய வீராணம் லேக் சிட்டியுடைய முதல் உறுப்பினர் என்ற பெருமையை அவர் தற்போது பெறுகிறார் என்பதை பகிர்வோடு தெரிவித்துக் கொள்கிறார். வீராணம் லேக் சிட்டி உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உறுப்பினர்களை வரிசையாக நான் அழைக்கின்றேன்.
4வது தலைவராக வீராணம் லேக் சிட்டியின் தலைவராக என்னை பொறுப்பேற்க நமது சங்க ஆலோசகரும் தற்போதைய ஏடியும் கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இயல்பாகவே உதவி செய்யும் மனம் எனக்கு மிகவும் அதிகம். இந்த வாழ்க்கை என்னை தேடி வரும்போது நான் விடுவேன், உடனே சார் என்னை சேர்த்துக்கோங்க, உடனே சேர்த்துக்கோங்க. எவ்வளவு சார் திரும்பியும் முழு சந்தா தொகையையும் கொடுத்துட்டு சந்தோஷமா இணைந்தேன். என்னுடைய ஆர்வத்தை பார்த்த நமது சங்க ஆலோசகரும் தற்போதைய ஏடியும் சார் நீங்க 2024-25 தலைவரா பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. எனக்கு இருந்தாலும் எனக்கு நான் என் தொழிலே பிஸி, பல பிரச்சனையில இருப்பேன். இருந்தாலும் அவங்க கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு இருக்குல்ல, வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு என் மனைவி என்ன சொன்னாங்க, சங்கத்துக்கு தலைவராக தானே உனக்கு இந்த வாய்ப்பு ஒண்ணு தேடி வருது, நீ 1 வருஷம் இரு, நாங்க பாத்துக்கிறோம், என் பையனை பாத்துக்கிறோம் அப்படின்னு. இப்படியே இந்த ஆர்வத்திலே இருக்கும்போது நம்ம தங்க மகன் ஒளி விளக்கு, அது ஒளி விளக்குன்னா நம்ம சும்மா எல்லாரும் ஒளி விளக்குன்னு சொல்லுவாங்க. பல லட்சம் மக்களுக்கு டாக்டர் வனஜா வைத்தியநாதன் அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாது. 2981 அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் 2981 டாக்டர் அம்மா பேரும் சார் பேரும் தெரியாத நபர் யாருமே சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, சார் 26, 27 யாருமே போட்டி போடல, போட்டி போடாமலே தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அது கூட இல்லைங்க, இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பத்திரிகை எடுக்க போனேன் சாருடைய அலுவலகத்துக்கு. போகும்போது நானு சங்க ஆலோசகர் தற்போதைய ஏஜி எல்லாம் போனோம். சார் அவங்களுடைய தொழில் இருந்தாலும் எங்களை பார்த்தவங்க ரொம்ப ஆர்வமா கூப்பிட்டு போய் ஒரு பில்டிங் கூப்பிட்டு போனாங்க. போய் பார்த்தா அந்த பில்டிங் ஃபுல்லா ரோட்டரியாவே இருக்குல்ல, அசந்துட்டேன். இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு போட்டு இருக்குதுல்ல, நம்ம தான் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமலே இருந்தோம் அப்படின்னு அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போய் உட்காந்துட்டாங்க. அந்த ரூமு கேட்ட அப்புறம் சார் சொன்னாரு, நம்ம ரொட்டேரியன் யார் பாண்டிச்சேரி வந்தாலும் வாங்க, உங்களுக்காக மேல ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அது என்ன இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நாங்க காட்ட வச்சோம் பாருங்க இன்னைக்கு, அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4, 6 ராகுகாலம்னா குடும்பத்துல என்ன சொல்லிட்டாங்க, 6 மணிக்கு மேலதான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி நாங்க 5 மணி வரைக்கும் இங்க இருந்து சார் வெளில உள்ளார வரைக்கும் நாங்க வெளியில போனோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் சார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சிறப்பு விருந்தினர் ஒளி விளக்கு தங்க மகன் நாங்க வரவேற்க இல்லையே அப்படிங்கிற வருத்தம் மனசுல இருக்கு. சாருக்கு இனிமேல் இந்த குறை இருக்காது. பிறகு 2003 வருடம் எனக்கு முன்னாடி எல்லா தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் எல்லாம் நல்லா சிறப்பா பணியாற்றினாங்க. எங்களுடைய சங்கமும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டது, அது எல்லாரும் அறிஞ்சதுதான். இப்ப இன்னும் மேலும் சார் சொன்ன மாதிரி போன தடவை சொன்னார், சார் சொன்னாரு 7 பேர் பணம் கட்டினாங்க, வெள்ளி நாணயம் கொடுத்தோம் அப்படின்னாங்க. இப்ப 19 பேர் பணம் கட்டி அனைவருக்கும் கிட்டில் வழங்கப்பட்டது. 20 தற்போது 20 பேருக்கு என்னோட சொந்த செலவில் கிட்டில் வழங்கப்பட்டது. இன்னும் மேலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது நலப்பணியையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு என் கூட உள்ள செயலாளர், பொருளாளர், சங்க உறுப்பினர்கள், ஏஜி, மற்ற சங்கங்கள், ரோட்டரி எல்லாம் எனக்கு உதவியா இருப்பாங்கன்னோ, நம்மளுடைய பாசின் பாஸுக்கு துணையா நான் இருப்பேன்னோ, எல்லா நிகழ்வுகளுக்கும் பங்கேற்பனோ, இதன் மூலம் உறுதி எடுத்து விடைபெறுகிறேன். இங்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்கள், நண்பர்கள், ரோட்டரி சங்கங்கள் அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தொழிலதிபர் 2024-25 ஆண்டுடைய மண்டல செயலாளர் ரோட்டரியன் பி. வின்சென்ட் அமல பிரேம்குமார் அவர்களை தற்பொழுது உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அன்பின் நிறைக்கு முதலில் நன்றியை அறிவித்து, இந்த 4ஆம் ஆண்டு
பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கும் நமது தங்கமகன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 26-27 தங்கமகன் வைத்தியநாதன் சார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மற்றும் இந்த சங்கத்தின் தலைவர், செயலர், தற்போதைய தலைவர், செயலர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து என் உரைக்கு செல்கிறேன். இந்த சங்கமானது 4 வருடத்திற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. 4 வருடத்திற்கு முன் எங்கள் சங்கத்தில் இருந்த என் இளங்கோவன் துணை ஆளுநர் அவர்களால் இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதனை ஈவனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவங்கள் விடம் என்ற பல்லுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க சார்ட்டர்ட் பிரசிடென்ட் சி ஆரோக்கியதாஸ் அவர்களை சந்தித்த போது அவர்கள் கூறிய உரை இன்னும் மனதை கொள்வதாக இருந்தது. இதுக்கு எத்தனை பேர் சார் வேணும், நான் என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை தான், எத்தனை பேர் வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. அதற்கு சார் சொன்னது 20 பேர் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னப்ப 36 மெம்பர்களை அந்த நேரத்திலே சங்கத்தில் சேர்த்து முதல் சார்ட்டர் விழா கொண்டாடப்பட்டது. அசிஸ்டன்ட் கவர்னர் இளங்கோவன் சார் எங்க சங்கத்தில் இருந்தாரு. திருப்பி வழி நடத்துறதுக்காக இந்த சங்கத்துக்கு வந்தாரு. தொடர்ந்து சங்கத்தை மென்மேலும் வளர்த்து மண்டலமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, மாவட்டமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தன் சங்கத்தை வளர்த்து இன்றைய நாளில் புதிய துணை ஆளுநரை பெற்றிருக்கக்கூடிய சங்கமாக இது வளர்ந்திருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த சங்கத்திற்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட துணை ஆளுநர் அறிமுகம். அதற்கு முன்பாக வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்துடைய சாசன தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து பல்வேறு ரோட்டரி செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் ரோட்டரியன் சி ஆரோக்கியதாஸ் அவர்கள். தேனியை போல் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். மிகவும் குறுகிய காலத்திலே தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இன்று ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஜோன் 18 2024-25 ஆண்டுடைய மாவட்ட துணை ஆளுநராக பதவி உயர் அடைந்து இன்று நம்மிடையே கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். 2024-25 ஆண்டுடைய மாவட்ட துணை ஆளுநர் ரோட்டரியன் சி ஆரோக்கியதாஸ் சார் அவர்களை குறித்து அறிமுக உரையாற்ற ரோட்டரியன் ஜான் அர்னால்ட் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் ரோட்டரி வணக்கம். நமது காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் லால்பேட்டை கிராமத்தில், குமராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த லால்பேட்டை கிராமத்தில் திரு சிமியோன் உத்தரிக்கமேரி தம்பதியருக்கு மகனாக பிறந்து நமது காட்டுமன்னார் கோயில் நகரத்தில் வசித்து வருகிறார். தனது ஆசிரியர் பணியில் அவர் 1991 ஆண்டு ஆசிரியர் பயிற்சியை படிப்பை தொடர்ந்து 1992 ஆண்டு முதல் அறிவொளி இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளராக குமராட்சி ஒன்றியத்தில் பணிபுரிந்துள்ளார். 1995 ஆண்டு இடைநிலை ஆசிரியராக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு குமராட்சி ஒன்றியத்தில் ஆசிரியராக நியமனம் பெற்றுள்ளார். ஆசிரியர்களுக்கான அந்த சங்க தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டுறவு சங்க தலைவராக பணிபுரிந்துள்ளார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற உலக பொதுமறையாம் திருக்குறளை நமக்கு வழங்கிய வள்ளுவர் பெருந்தகையின் சிறிய கருத்துக்களை தனது வாழ்வாக்கி செயல்படுகிறார். இப்பொழுது 2024-25 மாவட்ட துணை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார். ரொட்டேரியன் சி ஆரோக்கியதாஸ் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் சாசன தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவில் தலைமையேற்கக்கூடிய நம்முடைய இந்த தலைமையேற்கக்கூடிய நம்முடைய 23 தலைவர் சாமி மற்றும் செயலாளர், பொருளாளர், இந்த ஆண்டு இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தியிருக்கின்ற நம்முடைய சார், செயலாளர் ஹென்றி மற்றும் பொருளாளர் அமுதா மற்றும் இந்த விழாவிற்கு வரி தந்து இந்த விழாவை சிறப்பு வரை கொண்டிருக்கின்ற என்னுடைய தங்கமகன் ஐயா வைத்தியர் சார் அவர்களுக்கும் அவர் வரை கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி ஹெட் பாண்டிச்சேரி ஆனந்த் சார் அவர்களுக்கும்
கொள்கை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அது மட்டுமில்லாமல் இங்கு வருகின்ற வீராலை செட்டி ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் கொள்கை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முயற்சி ஒரு 5 நிமிஷம் தான் அமைதியை செய்யணும். ஏன்னா இந்த வீராலை செட்டி ரோட்டரி சங்கம் அப்படின்னு சொன்ன சில விஷயங்களை இங்க நான் இன்னைக்கு அவசியம் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சங்கத்தை 2021 ஜனவரி மாசத்துல இலவசாயிருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. சும்மா சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம், நீங்க சிறப்பாக செய்ய வேண்டும். அதை பார்த்த உடனே அப்புறம் அவர் யாரும் கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த சங்கத்தை நம்ம ஆரம்பிச்சோம். எனக்கு அப்புறம் சாசன தலைவர்னா என்ன, ரோட்டினா என்ன, சங்கம்னா எதுவுமே தெரியாம பேங்க். அப்ப இருக்கிற அந்த 28 அதே மாதிரி ஆளுநர் தேர்வு செய்து எந்த ரோட்டரி மெம்பரும் இல்லை. யாரை கேட்டாலும் சார் ஆளுநருக்கு போன வரையில பணம் உடனே வரையில சேர்த்துங்க, நான் வரேன் சார், எவ்வளோ சந்தா கட்டணும், 10,000 கட்டணும், உடனே கொடுத்துட்றேன். எங்கள் அடிப்படையில் நம்ம அடிக்கடி தெரியும் ஒரு சின்ன திருப்பம் தான், ஈண்ட பொழுது தொழிலுக்கும் தன் மகனை சான்றோரை கட்டளை. அதனால அர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு அம்மா தான் குழந்தை பெற்றெடுக்கும் போது இருந்த மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை ஒரு பெரியவனாகவும் பல மத்தியில மதிக்கக்கூடிய நபரா வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அதான் கோரிக்கை. அதே மாதிரி ஆசிரியர் ஒருத்தர் இருக்காருன்னா தாங்கிட்ட படித்த பையன் ஒரு பெரிய போனா சொல்லுவாரு, அவன் போறாரு, அவர்தான் என்கிட்ட படித்த பையன், என் டாக்டர் யாருன்னு ஒரு மகிழ்ச்சி அடைவாரு. அந்த வகையில இந்த ரோட்டரிக்கு என்னை அறிமுகப்படுத்தி மட்டுமல்லாமல் என்னை சாஸ்திர தலைவராகவும் ஆக்கி இந்த ரோட்டரியை, ஏன்னா நம்மள ஒரு இடத்துக்கு வந்து என்னை வந்து அது மட்டும் இல்லாம என்னை கொண்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு ஏஜி, அதாவது ஐசன் கவர்னர், மண்டல மாவட்ட துணை ஆளுநர் அது பொறுப்பு எனக்கு பெற்றுக் கொடுத்து மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய எங்க சங்க ஆலோசகர் இன்னைக்கு பார்த்து எவ்வளவு தெரியும் உங்களுக்கு. அந்த நகையை எனக்கு 50 ரூபாய் கொடுத்து தங்க மகனார். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 சங்கம் இருந்துச்சு. அந்த 140 சங்கத்துல மேக்சிமம் ஒரு 100% வாங்கினோம். எனக்கு நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு நாங்கள் நகையை கையில் வாங்கினோம். அவர் சொல்றதுல கொடுத்தாங்க ஒரு பைசன் தகவல். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்ப எங்களுக்கு இருக்க ஆளுநர் 10வது ஆளுநர், அதாவது 298 ரோட்டரி மாவட்டம்னா இங்க இருந்து பாண்டிச்சேரி ஆரம்பிச்சு நாகப்பட்டினத்தில் முடியுது. எனக்கு ஒரு 7 டிசி வருது. 7 கலெக்டர் இருக்கிற பவர்ல தான் அவங்க இருக்காங்க. 7 கலெக்டர் இருக்கிற பவர்ல அவங்க இருக்காங்க. ஒரு யூனிட் தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10வது ஆளுநர் பாஸ்கர் இருக்காரு. 11வது ஆளுநர் மிஸ்டர் லீவ் இருக்காரு. அடுத்த ஆண்டுக்கு 25, 26, 26, 27 ஐயா வராங்க. அவங்க வராங்க. இப்போ அந்த தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து நம்ம இருக்கிற வந்து எல்லா ஓட்டு தலைவர் சில ஓட்டு போட்டு தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சாருக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. அவர் வந்து அதிக ஓட்டு வாங்கி ஜெயித்தார். அதுக்கு லீவன் சாருக்கும் 3 பேர் போட்டாங்க. அவரும் அதிக ஓட்டு வாங்கி லீவன் சார் ஜெயித்தார். இப்போ ஐயாவுக்கு போட்டி இருக்கு இல்லையா, போட்டி இருக்குன்னா இவர் ஐயா மனிதாக்கம் பண்ணவனே செல்ல குழந்தைன்னு சொல்றா அல்லது என்ன தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரிய ஒரு நபர் நம்ம சங்கத்துக்கு இங்க வந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று வீடு தெரிவித்துக் கொண்டு இங்க வருகிற போன ரோட்டு செயலாளர் மற்றும் சாசன தலைவர், சாசன செயலாளர் மற்றும் சாசன பொருளாளர் சரவண சார் மற்றும் அனைவரையும் உங்கள் வீடு வரவேற்று வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய 2026-27 ஆண்டினுடைய மாவட்ட ஆளுநரும் சிறப்பு விருந்தினர் ரோட்டரி வைத்தியநாதன் சார் அவர்களை குறித்து அறிமுக உரையாற்ற வீராணம் எக்ஸிட்டுடைய ஆலோசகரும் வழிகாட்டியுமான டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் என்வரன்மெண்ட் அபிஷியல் ரோட்டரியன் என் இளவரசன் சார் இன்ஜினியர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக ரோட்டரி ரேகா அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாருக்கு வந்து வைத்தியநாதன் சார் வந்து என்னை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. அறிமுகப்படுத்துற அளவுக்கு அவர் வந்து அறிமுகம் இல்லாதவர் கிடையாது, அவருக்கு தெரியாதவரே கிடையாது. இன்னொன்று சொல்ல போனா எனக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். ஆனா இந்த ரோட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் நண்பர், எனக்கு மட்டும் நண்பர் கிடையாது. யாரை பாருங்க வைத்தியநாதன் சார்னாக்க அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு பாசத்தோட இருப்பாங்க.
அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்ம ஏஜி சொன்னாரு, எதிர்ப்பே இல்லாம வந்து நீங்க கவர்னர் ஆனான்னு சொல்லிட்டு. ஆனா எந்த எதிர்ப்பும் கிடையாது. அவர்கிட்ட போய் எதிர்த்து ஓட்டு போடுற ஓட்டு வாங்குவாங்கிறதுலாம் கிடையாது. அவருடைய நல்ல எண்ணம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த மாவட்டத்துக்கு ஒரு வருஷம் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் ஏற்றி யாரும் போட்டி போடல. அவரை விட யாரும் பெருசா வந்து எந்த ஆளுநரும் ஒண்ணு செஞ்சிட போறது இல்லைன்னு ஒரு இது வந்து நமக்கு எல்லாருக்கும் எல்லா உறுப்பினருக்கும் இருக்கு. அதனால இவரை அறிமுகப்படுத்தணும்னாக்கா 1 மணி நேரம் பேசலாம். அதனால வந்து நமக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ஊருக்கு இவரால் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இவர் இன்னும் சொல்ல போனாக்கா வைத்தியநாத் சார் வந்து என்னுடைய கோஏஜி, நானு வைத்தியநாத் சாரு, எதிர்த்து இருக்க ஆனந்தன் சாரு, நாங்க எல்லாம் ஒண்ணு ஐசிஎம் மெம்பரா இருக்கோம் 2020-21. இப்ப அவர் வந்து ஆரஞ்சு விஷன் சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணு இப்ப நடந்துட்டு இருக்கு. கண் பராமரிப்பு. சாரோட துணைவியார் வந்து வனஜா வைத்தியநாதன். வனஜா அவங்க வந்து அவங்க கண் மருத்துவர். அவங்க வந்து கொஞ்சம் ஜோதி மருத்துவமனைன்னு சொல்லி பாண்டிச்சேரியில வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கண் மருத்துவ, அதாவது இந்த ஐ கேர் வச்சிருக்கிறாங்க காட்டுமன்னார்குடியில. காட்டுமன்னார்குடியில தெற்கு வீதி இருக்குல்ல, டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் இருக்காரு. அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி ஜோதி ஐ கேர், அது பவுண்டேஷனோட தலைவர் சார் தான். இதுல இருந்து நம்ம மாணவர்களையோ நம்ம பெரியவர்களோ அங்க போய் நம்முடைய கண்ணை பரிசோதனை பண்ணாக்கா அதுல உள்ள குறைகளை நீக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா போதும், அவங்களே டெஸ்ட் பண்றாங்க, அங்க வர சொல்றாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு காசே செலவில்லை. அவங்களே இலவசமா வந்து அந்த கண் சிகிச்சை பண்ணி உங்களுக்கு வெளில அனுப்பி விடுறாங்க. காட்டுமன்னார் அன்னைக்கு சார் லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு. பாண்டிச்சேரி போனப்ப பெரிய லிஸ்ட பாத்தீங்கன்னா அந்த காட்டுமன்னார் தான் அதிகமா இருக்கு. ஆனா நமக்கே தெரியாம காட்டுமன்னார் சாருக்கு போயிருக்கு. இப்ப இது வந்திருக்கவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்ணுல பிரச்சனைனாக்கா நம்ம உடையார்பட்டி தெற்கு வீதியில் இருக்கிற அந்த கண் பராமரிப்பு மையத்துக்கு போனீங்கன்னாக்கா நீங்க உங்களுக்கு அந்த உரிய வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த சாரை கூட ஒரு உரையில சொல்லுவாரு. இந்த அளவு வந்து சாரை வந்து இன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய உலக கதாநாயகன் வச்சீங்க, அந்த ரேஞ்சில் இருக்காரு அவரு. அவர் நான் பெருமைப்படுத்து இந்த அமையை அறிமுகப்படுத்துவதிலே பெருமைப்படுகிறேன். வணக்கம். இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் கோட்டை ஜி ரவிச்சந்திரன் சார் அவர்கள், செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் செக்ரட்டரி ரொட்டேரியன் என்டி சார் அவர்களே, ட்ரெஷரராக பொறுப்பேற்றிருக்கும் ரொட்டேரியன் அமுதானந்தம் அவர்களே, சென்ற ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு இன்று இந்த ஃப்ரீ பிரீத்துன்னுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவர் ஆக்சிஜன் வச்சுட்டு இல்லை வெண்டிலேட்டர் ஆக்சிஜன்லேயே வச்சு வந்துட்டு அது சரியானதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரீத் பண்ணுவார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து 1 வருஷமா அவர் வந்து அந்த ஆக்சிஜன் ப்ரீதிங் வந்து வெளியே வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ரீதிங்காக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொட்டேரியன் அம்பானி சாமி சார் அவர்களே, அவர்களுக்கு துணையாக செயல்பட்டு இருந்த ரொட்டேரியன் செக்ரட்டரி கமலகண்ணன் அவர்களே, பொருளாளர் காந்திமதி அவர்களே, இந்த கோட்டையிலாம் வீராம் லேக்சிட்டியின் செல்லப்பிள்ளையாக இருந்து ஊருக்கு ராஜாவானாலும் வீட்டுக்கு தந்த பிள்ளைன்ற மாரி அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஊர் கூட அசிஸ்டன்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பிள்ளை தான் அவர். நேற்றெல்லாம் வந்து பேசும்போது அவர் கூட மூணு இன்ஸ்டலேஷன் நான் வந்துட்டார். மகாபாரதத்தை பற்றி அவர் நிறையா பேசினாரு. இன்னும் ரோட்ரியை பற்றி நிறையா பேசினாரு. இன்னைக்கு வந்து எதாவது பேசுறது பார்த்தாக்கா அவர் வந்து கொஞ்சம் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ரத்தம் சுருக்கமாக எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆச்சரியமா இருந்தது. ஆரோக்கியசாமி சார் வந்து ஆரோக்கியதாஸ் சார் வந்து மகாபாரதம் தான் சார் அவர் பைபிள் தான் சொல்லிட்டு இருந்தார். பைபிள் ஏதாவது பேசியிருந்தா கூட ஏதாவது சொல்ல அவருடைய ரிலேட்டடாக பேசியிருக்காருன்னு அவர் மகாபாரதத்தில் அந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு ஒரு வியப்பாகவே இருந்துச்சு. இந்த அளவு அவருடைய ஆர்வம், அவருடைய அந்த துடிப்பு வந்து அவர் பேச்சிலே அந்த துடிப்பு தெரியுது. சரி, நாங்கள் ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களோட வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்னோடு பாண்டிச்சேரி வந்து பயணித்திருக்கும் ரொட்டேரியன் ஆனந்தன் அவர்களே, ஜோன் செக்ரட்டரி சார்லஸ் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் எங்கள் கோடிஏஜி இளமான் சார் அவர்களே, மற்றும் ரோட்டரி சகோதர சகோதரிகளை வந்திருக்கும் காட்டுமன்னார் கோயில் ஊர் மக்களை, பயனாளிகளை, உங்கள் அனைவருக்கும் எனது ரோட்டரி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உட்படலாம் இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு கூடியிருக்கிறோம்னாக்கா
ஒரு நல்ல காரியத்தோட ஒரு நல்ல ஆரம்பம் இன்னைக்கு. ஒரு கோயிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் போது அது கலசத்துக்கு தண்ணி ஊற்ற போறாங்க. எல்லாரும் போய் என்ன செய்வாங்க, எல்லாம் போய் நின்று வருவாங்க, கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அருள் புரியக்கூடிய அந்த கோயிலில் போய் நின்றுட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக நம்மளுடைய ஒரு ப்ரெசன்ஸ் அந்த பொறுத்து இருக்கிறோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு செயல் தான் அதுக்கு ஈக்குவலான ஒரு செயல் தான் இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்கு. ரோட்டரி வந்து அந்த அளவுக்கு ஒரு தொண்டு நிறுவனமாக இன்னைக்கு உலகம் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம். அதுக்கு வந்து இந்த தொண்டு செய்யறதுக்காக ஒருத்தர் முன் வந்து தன் குடும்பத்தோட ஒப்புதலோட இன்னைக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த பதவி இருக்கிறாரு. இந்த பதவி விழாவுக்கு நீங்க எல்லாமே வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் வந்து வாழ்க்கையை நன்றி தெரிவிக்கிறேன். என்னங்க ஒவ்வொரு என்னங்க செய்யுது, அவங்க வருவாங்க, 2 நோட் புக் கொடுப்பாங்க, டைம் பாக்ஸ் கொடுக்க போறாங்க, டெலிவிஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வெளியில இருக்கிற மனுஷர்களுக்கு வெளியில இருக்கிற மனிதர்களுக்குன்னா சில பேர்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருந்துட்டு இருக்குது. இந்த ஆண்டு நமது கோர்ட் இன்டர்நேஷனல் தலைவி ஸ்டெஃபின் பின்னாடி அந்த பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கும் இதேதான் தோணுது. இங்கே மட்டும் கிடையாது, யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த சிந்தனை தான் இருக்குது. அவங்க சொல்றாங்க, நம்ம ரோட்ல வந்து எவ்வளவு சேவைகள் பண்ணிருக்கிறோம், ஆனா எப்பயாவது கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த கொண்டாடுறது தான் வெளியே போகுது, அந்த சேவை வெளியே போக மாட்டேது. இந்த ஆண்டு உங்க தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து நம்மளுடைய சேவையை வெளியே கொண்டு போய் சேர்றதுல பப்ளிக் இமேஜில் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு அவங்களுடைய இந்த வருஷம் இந்த போன வருஷம் ரோட்டரி நியூஸ் படிச்சு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு குறிப்பு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரோட்டரி வந்து கொண்டாட்டத்துக்கு கிடையாது, கொண்டாட்டம் வந்து மறைத்து செய்ய வேண்டிய விஷயம், சேவையை வெளிப்படையாக செய்ய வேண்டிய விஷயம். இங்கே என்ன நடக்குது, சேவையை மறைச்சு செய்யணும், கொண்டாட்டத்தை வெளிப்படையாக செய்யணும். இந்த நிலை மாறணும். ஒரு ஆண்டுகளில் வந்து ரோட்டரியோட பர்பஸ் ரொட்டேரியன்னாக்கா அந்த மரியாதை என்னன்றதை வெளி மக்களுக்கு உணவு முறையாக நாம செய்யணுன்றத வலியுறுத்தி தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியம், பழைய மெம்பரை ரீட்டைல் பண்ணுங்க, பழைய மெம்பர் வெளியே போக விடாதீங்க. 3வது புதுசாக கிளப் ஆரம்பிங்க, எங்கெங்க தேவைகள் இருக்கோ அங்கே கிளப் ஆரம்பிங்க. இது 3 செயல்படும் போது ரோட்டரிய வளர்ச்சியும் நல்லா இருக்கும்ன்றதையும் அவங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உலக தலைவி சொல்லியிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. சரி, நம்மளுடைய இதே நம்மளுடைய என்ன சொல்றது, அவர் இதே கிடைக்கிறது நம்மளுடைய பாசின் பாஸ் பாஸ்கர் என்ன சொல்றாரு, அவரு பல திட்டங்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பேசி வந்து உங்க வீடுன்றதுனால அதெல்லாம் சொல்லலை. அதுல குறிப்பா வந்து ஒரு 2-3 திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு வந்து இந்த செல்போன் அபியூஸ், அடுத்தது ட்ரக் அபியூஸ். செல்போன் வந்து எவ்வளவு வந்து பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் கெடுதி ஏற்படுதுன்றதை பற்றியே சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ட்ரக் அபியூஸ் பற்றி சொல்லியிருக்காரு. இது 2த்தையும் நம்ம வந்து இப்போ பேசணும். இன்றைய காலகட்டங்களில் ஸ்டெப்னி ஒன்றுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த மேஜிக் ஆஃப் ரோட்டரிங் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம ஒரு சேவை செய்ய போறோம். இன்னைக்கு வந்து இது ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த பார்க்கும்போது ஒரு அயன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த அயன் பாக்ஸ் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த வாங்குறவருடைய ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு போய் நாளைக்கு அந்த கடையில வச்சு அவர் தேய்க்கும் பொழுது அவருக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி, அதுதான் நம்ம ரொட்டேரி செய்த மேஜிக். அவர் எப்ப நம்மளுடைய சேவைகள் வந்து முன்னோர்களை வந்து மகிழ்விக்குதோ அப்பயே நம்ம வந்து மெடிஷன் ஆயிடும். இந்த வகையில இன்னைக்கு நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக்ஸோட மெஜிஷியன் யாருன்னு சொன்னாக்க நம்ம பிரசிடென்ட் ரவிச்சந்திரன் சார் தான். இந்த ஒரு ஆண்டு அவர் வந்து அவர் செய்ய போற அத்தனை சேவைகளும் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்க கொடுக்குது. அப்ப இந்த வருஷம் பூரா அவரும் அவரோடு சேர்ந்து நீங்களும் ஒரு மேஜிக் ஷோ தான் நடத்த போறீங்க, மகிழ்விக்க போறீங்க, மக்களை மகிழ்விக்க போறீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி கடவுள் பார்த்து கோயிலுக்கு போனா நம்ம வந்து கோயிலுக்கு போனா நம்ம கடவுளை பார்க்கலாம், ரோட்டரி போனா கடவுள் நம்மளை தேடி வருவார், நம்மளுடைய சேவைகளை பார்த்து கடவுள் நம்மளை தேடி வருவார். இது வந்து அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் தான். இந்த காலகட்டங்களில் நம்ம ரோட்டரி கிளப் சரி இதே தான் கொடுக்கணுமா, நோட் புக் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அன்னதானம் பண்ணுறது, இதை மட்டும் தான் செய்யணும்னா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கிளப் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் காலத்துல வந்து ஒரு கிளப் இருக்கு.
கோவிடோட செலப்பிலன்னு கூட சொல்லலாம். உங்க பீரியட்ல தான் வந்து கோவிட் முடிஞ்சு நீங்க வந்த ஒரு பீரியட். ஸோ இந்த கோவிட் எடுத்துக்கோங்க. இந்த கோவிட் நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு 15-16 வந்து எப்பயோ ஒரு காலத்தில் 15-16 இங்கே இருக்கிற சீர்காழிக்கு மதர்ஸ் பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதர் தாய்ப்பால் சேமிச்சு வைக்கிற ஒரு வங்கியை வந்து அது கொடுத்துருக்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, தாய்ப்பால் வங்கி எதுக்குங்க, குழந்தை பிறந்தா தாய் வந்து அவங்க வந்து பால் கொடுக்க போறாங்க, இதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேள்வியும் கூட இருந்துச்சு அந்த காலத்தில். அன்னைக்கு அந்த வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு அந்த சீர்காழி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொடுத்தோம். நம்மளால ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியும். அடுத்து இந்த ஸ்கூல்கள் நிறைய பார்க்கணும், நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் போய் எடுத்து சேருது. இது எப்படி செய்யுது? இப்ப ரோட்டில என்ன பண்ணது, ரோட்டில் வந்து சார் சொன்னாரு என் கூட்டுக்காசு செலவு பண்றேன், என் கூட்டுக்காசு செலவு பண்றேன். நிறைய கிடையாது. நம்ம இந்தியர்கள் வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அதை விட டபுளா வாங்கி இருக்கணும். நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நம்ம 2 ரூபாய்க்கு சர்வீஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். ரோடு இன்டர்நேஷனல் இருக்கு. ஆனா கொடுக்கறதுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்தியா செகண்ட் இருக்குது. நம்ம நாட்டுடைய ரொட்டேரியன்ஸ் இந்த 12 லட்சம் மக்கள் வந்து நம்ம நாட்டு நம்மளோட இந்தியாவோட ரொட்டேரியன்ஸ் மட்டும் 2வது நிலையில இருந்துட்டு கொடுக்கறதுல வாங்குறதுல பாத்தீங்கன்னா முதல் நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். 2 மடங்கு வாங்குறோம். 1 ரூபாய் கொடுத்தோம்னா 2 ரூபாய் பேலன்ஸ்ல இருந்து வாங்குறோம். கண்டிப்பா அந்த 1 ரூபாய் கொடுத்து பெருக்குதுன்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. இன்னைக்கு கோவிட், அதே கோவிட் வந்துச்சு, எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 1985 ஒருத்தவர் யூஎஸ் போய் படிக்கணும்னு தெரிய போடுறாரு. இந்த கோவிட் இந்த இன்ஜெக்ஷன் வேக்சின் சம்பந்தமா ஒரு படிக்கணும்னு பார்த்தாரு. அவருக்கு வசதி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரோட்டில் மைசூர் வந்து இன்னைக்கு அவர் வந்து குளோபல் கிராண்ட் மூலியமா 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யூஎஸ் கணிச்சு படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு வராது. இங்க வந்து வேக்சின் சம்பந்தமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆந்திராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சமயமா கோவிட் வந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவிட் வேக்சின் கோவேக்சின் போட்டுருக்காங்க. இந்த கோவேக்சின் கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம ரோடு மூலியமா 1985 யூஎஸ் கணிச்சு படிச்சுட்டு வந்த அந்த கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்ச ஒரு மெஷின், அந்த ஒரு மெடிசன் தான் இன்னைக்கு நம்ம இந்தியா பூரா உலகம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சொல்லி ரோட்டேரியன்ஸ் வந்து பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நான் ரோட்டேரியன் சொன்னா இவ்வளவு பெருமைகள் எனக்கு இருந்திருக்கிறத நீங்களும் வந்து கால உயர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால ரோட்டேரியன் இருக்கிறது என்னைக்குமே பெருமையான ஒரு விஷயம். கம்பி இதெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்லும் போது சொன்னாரு, நான் வந்து நிறைய சேவை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறேன்ட்டு. கண்டிப்பா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த ரோட்டுக்கு அவசியம் தேவை. அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு மகாபாரதத்துல வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். அர்ஜுனன் கண்ணன் வந்து கடவுள். அர்ஜுனன் வந்து போருக்கு போறாரு, தேர்ல போறாங்க. இந்த தேர்வு ஓட்டும் போது பாத்தீங்கன்னாக்கா தேர்வோடையா வந்து கண்ணன் உட்கார்றாரு, ஒரு கடவுள். ஆனா அவர் தேர்வோடையா உட்கார்றாரு. அர்ஜுனன் வந்து அவர் வேலை வந்தவரா வந்து மேல வந்து 50 உட்காந்துட்டு இருக்காரு. இந்த தேர்வு ஓடும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்வு ஓடுறதுக்கான இந்த டைரக்ஷன் சொல்லும்போது இப்ப வலது பக்கம் திரும்பணும்னாக்கா இந்த காலால அவருடைய இடுப்பை வந்து டச் பண்ணணும். அப்ப அவர் அந்த தேர்வு வலது பக்கம் திருப்பணும். இடது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் இடுப்புல வந்து காலால டச் பண்ணணும். இப்ப கடவுள் அங்க உட்காந்து இருக்கிறாரு, தேர்வோட உட்காந்து இருக்கிறாரு. நான் கடவுள் என்ன வந்து இவர் காலால தொடரலாமா அப்படின்னு நினைச்சாக்கா அந்த இடத்துக்கு அவரு தகுதியானதா இருக்க மாட்டார். அர்ஜுனன் ஐயோ ஒரு கடவுளாச்சு, அவரை போய் நான் காலால தொட்டு அவரை வேலை வாங்கலாம்னு நினைச்சாக்கா அவருடைய அந்த அந்த போருடைய வந்து முழுமை பெறாது, வெற்றி பெற வாய்ப்பும் இருக்காது. அப்ப ஒரு பதவிக்கு வந்துட்டாங்க, ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த பொறுப்புக்கான ஒரு தகுதியை மட்டும் தான் நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு நம்ம தலைவர் வந்து பெரிய பிசினஸ் மேன் எல்லாரும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தலைவராக உட்காந்துருக்கிறாரு. நீங்களா வந்து அர்ஜுனனா வந்து அவர்கிட்ட வந்து கூட வந்து செயல்பட போறீங்க. உங்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கு அவரு ஒத்துழைப்பாரு, அவருடைய செயல்பாட்டுக்கு நீங்க ஒத்துழைச்சு சிறந்த ஒரு ஆண்டை சிறப்பான ஒரு ஆண்டை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.
புகைப்பட கலைஞரும் சங்க தலைவராக உள்ளார். தொழில் சார்ந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணித்தவர். இவர் புகைப்படம் சார்ந்து 2 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது மனைவி அருணா ஹோம் மேக்கர், மகன் எலிசன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கின்றார். தொழில் சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற ரோட்டரி எஸ் ஹென்றி புதிய செயலாளராக பங்கேற்று தற்போது நம்முடைய நன்றியுடைய வருகின்றார். அனைவருக்கும் ரோட்டரியின் வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனியும் ஞானத்தின் மானப்பெரிது எனும் வள்ளுவர் பேரின் வாக்குக்கு ஏற்ப இவ்விழாவினை சிறப்பாக நடத்திட உதவி செய்த அனைத்து வீராணம் லேக் சிட்டி உறுப்பினர் அவர்களுக்கும் உறுப்பினர் குடும்பத்தாரை சார்ந்தவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி கிளப் நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அவை என்னென்னலாம் செய்தன என்று சிறப்பாக கூறிய சீஃப் கெஸ்ட் டாக்டர் கே வைத்தியநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாண்டிச்சேரியை சேர்ந்த ஆனந்த் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீராணம் லேக் சிட்டி எப்படி செயல்படுகிறது, எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை கூறி எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற என்ஜினியர் இளங்கோ சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். செயல் என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர் என்றால் அவர் ஏஜி ஸ்ரீ ஆரோக்கியதாஸ் அவர்களே சொல்லலாம். ஏனென்றால் இந்த பகுதியிலே ரோட்டரி கிளப் ஆரம்பித்து அதனை செயல்படுத்தி வருகின்ற ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டு மிகவும் சிறப்பாக வழி நடத்தி பல நலத்திட்டங்களை செய்த ஜி அந்தோனிசாமி பிரசிடென்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு உறுதுணையாக இருந்த அமலக்கண்ணன் அவர்களுக்கும் ட்ரெஷரர் காந்திமதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் வீராணம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தி மேஜிக் ஆஃப் ரோட்டரி ஜோன் 18 என்ற யூடியூப் பக்கத்திலே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இங்கு ஒளி அமைத்து சிறப்பாக அமைத்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜிட்டல் போர்டுகளை அமைத்த திருமுருகன், எங்களுடைய ரோட்டரி உறுப்பினர் திருமணம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இங்கு வந்து போட்டோ வீடியோ எடுத்த என்னுடைய வேலை செய்கிற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மற்ற சங்கங்களிலிருந்து வந்த ரோட்டரியன்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.